வெல்கம் டு அன்னம் சமையல் அறை. இன்றைக்கி நம்ம மட்டன் கறி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். 3/4 கிலோ மட்டன், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும், இல்லைன்னா 1 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் நார்மலான காரம் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மசாலா அரைக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. ஒரு 2 பட்டை, 4 லவங்கம், ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 தக்காளி. மிக்ஸியில் நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் காஞ்சதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றின பிறகு அது எண்ணெய் காயணும் இல்லையா, கொஞ்சம் காயிட்டோம். பிறகு புதினா போட்டுக்கிறோம். ஒரு கை புதினா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி அதில் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி அது நல்லா உப்பும் போட்டுடுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1 மணி நேரம் அந்த மட்டன் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மட்டனை அந்த மசாலாவோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் நான் ஈரல் கொஞ்சம் ஈரலெல்லாம் இருக்குது. அதில் லேடிஸோட கர்ப்பப்பைக்கெல்லாம் அந்த ஈரல் ரொம்ப நல்லது, நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதனால தான் அதுலேயும் சேர்த்து நான் அப்படியே கிரேவியில் போட்டுட்டேன். நான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதும் இந்த மாதிரி குக்கரை மூடிட்டு மேலே வெயிட் போட்டுடுங்க. ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ 4 விசில் விட்டாச்சு. இப்போ வாங்க எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், எவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.